மூணாவது விளக்குல என்ன போடுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி வந்து நம்மளோட குரு பகவானோட பிளெஸிங்ஸ். குரு பகவான் அப்படின்னாலே பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறதுக்காகவும் இந்த மஞ்சள் பொடி அந்த விளக்குல போடுறோம். அடுத்த நாலாவது விளக்குல என்ன போடுறீங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி போடுங்க. அரிசி எதுக்காக போட்டு விளக்கேற்றுறோம்னா வீட்டில் எல்லாருக்கும் வந்து நல்ல சந்தோஷமான மனநிலைமை கொடுக்கறது, வீட்டில் உறவுகள் வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் சேர்றது, பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு, எல்லாரும் ஒரு மனசு விட்டு வீட்டில் வந்து சந்தோஷமா ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்கிறதுக்காக இந்த விளக்கு போடுறோம். அடுத்தது அஞ்சாவது விளக்கு ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து ஒரு 4 கிராம்பு போட்டு இந்த விளக்கு ஏத்துங்க. அந்த இடத்துல எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி, எந்த விதமான லோ வைப்ரேஷனா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. இது எந்த டைம்ல வேணாலும் போடுங்க. அருமையா உங்களோட லைஃபை மாற்றக்கூடிய ஒரு